வாழ்த்துக்கள் நண்பர்களே. இது நந்தவனம். நான் உங்கள் நம்பி இந்த காணொலியின் மூலமாக உங்கள் அனைவரும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இந்த அன்பானவர்களுக்கு அன்பு பரிசு அந்த நிகழ்வு முடிஞ்சுது. அது பல மகிழ்ச்சிகரமான சம்பவங்களும் கொடுத்தது, சில மன வருத்தங்களையும் கொடுத்தது. இப்போது புதுசாக இது ஒரு திட்டம். இது விசித்திரமான ஒரு வித்தியாசமான ஒரு திட்டம். ஏற்கனவே இது இணையதளங்களில் பல பேர் ஃபேஸ்புக்கில் இன்னும் சமூக ஊடகங்களில் இது மாதிரி பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் நம்ம வித்தியாசமாக பண்ணலான்னு நினைக்கிறோம். பேரே அன்பு பகிர்வு. அதாவது என்னிடம் இருக்கிற செடிகளை நான் இன்னொருத்தருக்கு கொடுப்பேன். செடிகளோ கட்டிங்ஸோ விதைகளோ எதுவோ அவங்ககிட்ட இருக்கிறத என்கிட்ட கொடுப்பாங்க. ஆனால் ஒரு ஷரத்து என்னன்னு சொன்னால், கொடுக்கக்கூடிய செடிகளை தான் கேட்கணும். இது முதல்ல நல்லா புரிஞ்சுங்க. கொடுக்கக்கூடிய செடிகள் தான். கொடுக்க முடியாத செடிகளை, காய் செடிகளை, ரொம்ப விலை உயர்ந்த செடிகளை, கஷ்டப்பட்டு சேகரித்து வச்ச பல ஆண்டுகளாக சேகரித்து வச்ச செடிகளை இதெல்லாம் கேட்கக்கூடாது. இது முதல் நிபந்தனையை வச்சிடுறேன். அப்படி கேட்டால் கூட நீங்கள் கொடுக்குறதா இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது உங்களுடைய சொந்த விருப்பங்கள். அது நிபந்தனையாக நீங்கள் வைக்கக்கூடாது. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்போது எனக்கு தேவையான செடிகளை நான் கேட்பேன். அது உங்கள்கிட்ட இருக்கிறவங்க நீங்கள் தரலாம். அதே மாதிரி உங்களுக்கு தேவையான செடிகளை நீங்கள் கேட்டிங்கன்னா, செடிகளோ கட்டிங்ஸோ அதை சொன்னால விதைகளோ அது என்கிட்ட இருந்ததுன்னா, அது தர முடிஞ்ச சூழல் இருந்ததுன்னா நான் தருவேன். இப்படி தான் அது 1 to 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாமரன் நியூஸ் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க இல்லையா, அவங்க நண்பர்கள் இவங்கெல்லாம் இணைஞ்சு இதை பங்கெடுத்துக்கலாம். இப்போ முதல்ல எனக்கு என்ன பிடிக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். இருந்தால் நீங்கள் கொடுக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சது, நான் நெய்தல் நிலவாசி. அதாவது கடல் சார்ந்த நிலவாசி. எனக்கு இங்கே ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடியது அடினியமும், டெசர்ட் ரோட்ஸ்ன்ற அடினியமும், இன்னும் இது கேக்டஸும். இதுதான் ஈஸியாக இங்கே வளரும். அதாவது எனக்கு சிரமம் இல்லாமல் இந்த நெய்தல் நிலத்துக்கு ஏற்ற தாவரங்கள் இது. நான் என்னுடைய ஆய்வுக்காக நிறைய தாவரங்களை வளர்க்குறேன். நான் எது பார்த்தாலும் வளர்க்குறதுக்கு ஆசைப்படுவேன். நான் ஸ்டாப்பாக அந்த ஆசைகள் போயிட்டே இருக்குது. அதனால் ஆனால் என்னுடைய விருப்பம், எனக்கு கேக்டஸ் ரொம்ப பிடிக்கும். கேக்டஸினுடைய பல வெரைட்டிகள் நான் வச்சுருக்கிறேன். அது சிலது தர முடியும், சிலது தர முடியாத சூழலில் இருக்குது. அதே மாதிரி அடினியும் இருக்குது என்கிட்ட. இது மாதிரி எனக்கு பிடிச்சது அடினியும் கேக்டஸும். நீங்கள் எனக்கு பிரத்யேகமாக என்னுடைய சேகரிப்பில் நீங்கள் இதை சேர்த்துக்கலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு அன்பாக நீங்கள் தரதை நான் மறுக்க மாட்டேன். உங்களுக்கு பிடிச்சமானதை நீங்கள் கேட்கலாம். அதே மாதிரி உங்களுடைய விருப்பங்களை நீங்கள் தெரிவிச்சிங்க சொன்னால் உங்களுக்கு அது தர முடியாத சூழலில் நம்ம அது பேசி முடிவெடுப்போம். இது 1 to 1 சொன்னேன் நான். அது மாதிரி தான் நம்ம வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணி நாம் அதை முடிவெடுப்போம். இது அனுப்புவோம், இது அனுப்ப மாட்டோம். நீங்கள் இது அனுப்பலாம், இல்லை ஃப்ரீயாக கூட அனுப்பலாம். நீங்கள் இல்லை நானும் ஃப்ரீயாக நினச்சேன்னு சொன்னேன். சில பேருக்கு ஃப்ரீயாக கூட அனுப்பலாம். அது என்னுடைய சொந்த விருப்பங்கள். இதில் எந்த நிபந்தனையும் யாரும் விதிக்கக்கூடாது. யாரும் மன வருத்தத்துக்கும் ஆளாகக்கூடாது. இப்போ அறிவிச்சுட்டு அன்பானவர்களுக்கு அன்பு பரிசு முடிஞ்சு, அன்பு பரிசு இப்போது ஆரம்பிக்குது. அன்பு பரிசு கொடுத்து வாழ வேண்டும். ஆமாம், பிறருக்கு நம்ம கொடுத்து வாழும்போது தான் ஒரு பெரிய பேரின்பம் அதில் உருவாகும். அது செடி கொடிகள் உட்பட மனநல ஒரு மருத்துவம் சார்ந்த ஒரு இயற்கை நேசிக்கிறது மிகப்பெரிய ஒரு இது. உடலுக்கும் ஆரோக்கியமாக இருக்கும், மனசுக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். மனநலமும் உடல் நலமும் சேர்ந்து இருக்கிற ஒரு அமைப்பு இது. கடவுள் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு நேசிப்பு கொடுத்ததுக்கு நம்ம நன்றி சொல்லணும். செடி கொடிகளோடு வாழ்கிறது பெரிய ஒரு இது. நீண்ட ஆயுளும் தரும், நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழலையும் உருவாக்கும், சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கும். சரியா? அப்போ இந்த கொடுத்து வாழ வேண்டும்னு சொல்கிற இந்த இதில் அன்பு பரிசு யார் யாருக்கு என்னென்ன தேவை, எனக்கு என்னுடைய தேவைகளை சொல்லிட்டேன். எனக்கு கேக்டஸும்
அடினியம் இது மாதிரி ரேர் கலெக்ஷன் எக்ஸாட்டிக் பிளான்ட் சொல்லுவாங்க, அது மாதிரி பூச்செடிகள் எனக்கு வேண்டும். யாரை வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் அது ஈக்குவலாக தருவதற்கு நான் தயங்க மாட்டேன். சில பேர் வந்து சாதாரண சின்ன சின்ன கட்டிங் அனுப்பிட்டு எனக்கு அது பெரிய செடி வேணும், நம்ம 10,000 ரூபா கொடுத்து சரி செடி ஒன்று வாங்கியிருப்போம், என்கிட்ட லேக்ஸாக செடி இருக்குது, லேக்ஸ் கணக்கில் மதிப்புள்ள செடி இருக்குது, அதுக்கு சொல்கிறேன். அது கொடுங்கன்னு சொன்னால் அது சரியான ஒரு இது இல்லை. கிட்டத்தட்ட நம்ம ஒரு 30-40 வருஷம் செலவு பண்ணி அது வளர்த்துருப்போம். அதனால் அப்படி கேட்காதீங்க. உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்களை நீங்கள் கேளுங்க, அது இயலுமானு தர்றதுக்கான முயற்சிகள் இருக்கும். ஒருத்தர் நம்ம பங்குட்டுக்கலாம். சரியா? அன்பு பரிசு திட்டம், இது பேர் அன்பு பரிசு திட்டம். முழுக்க இலவசம்தான். ஒருத்தர் நம்ம பகிர்ந்துக்கிறோம். இது சம்மந்தமாக நீங்கள் மேற்கொண்டு தகவல்கள் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தரேன். என்னை வந்து செல்பேசியில் வந்து தொல்லை கொடுக்காதீங்க, நேரம் இருக்காது, எடுக்கவும் முடியாது என்னால் சூழலில். அதனால் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் 9840220125. டிஸ்கிரிப்ஷன் வேணால் நம்பரை போடுறேன். உச்சரிப்பு சரியில்லைன்னு சொன்னால் நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். மீண்டும் சொல்கிறேன் 9840220125. சரியா? இதில் நீங்கள் தொடர்பு கொண்டு என்னோட வந்து உங்களுடைய பகிர்மானங்கள் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் உரையாடலாம், பேசலாம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க நண்பர்களே. சப்ஸ்கிரைபர்களுக்கான ஒரு நல்ல அழகான ஒரு திட்டம் இது. நான் பார்ப்போம். நாடி தான் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.